ஹலோ ஆல், இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? ஹெல்த்தியான கருப்பட்டி ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஆப்ப மாவு காலையிலேயே புளிச்சதும் உப்பு சேர்க்காம கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருந்தேன். இந்த மாவுல நான் தண்ணி உப்பு எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். இந்த கருப்பட்டியை கொஞ்சமும் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கருப்பட்டியில கல்லு மண் ஏதாவது இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் நல்ல தண்ணியில இந்த மாதிரி கரைச்சிட்டு அதை வந்து ஆப்ப மாவுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. ஆப்பமாவோட கன்சிஸ்டன்சி வந்து தோசை மாவு இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் லிக்விடா இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ ஆப்பச்சட்டி அடுப்புல வச்சுட்டு ஆப்ப மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாம். சின்ன வயசுல பாட்டி வீட்டுக்கு போகும்போது இந்த ஆப்பம் அடிக்கடி வாங்கி கொடுப்பாங்க. அப்ப சாப்பிட்டது, திரும்ப இப்பதான் நான் செஞ்சிருக்கேன். இந்த ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டா சூப்பரா இருந்துச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இதை சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த குட்டி பையனோட சேட்டை பாத்தீங்களா? வீட்டுல இருக்க எல்லா இடத்தையும் விட்டுட்டு கிச்சன்ல கொண்டு வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு இருக்கான்.